இங்கே பாருங்கள், எங்கள் பட்டு வந்து நிறைய பேருக்கு தெரியும், நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும். பட்டு, பிங்கி, டாம்ஸி, அப்புறம் வந்து யார் பாப்பா, 4 பேர். அதில் பட்டு தான் ரொம்ப குட்டியான ஒரு குழந்தையாக இருந்தால், அவளுக்கு 2 குழந்த பிறந்துருச்சு. இப்போது அவங்க டேடி உக்காந்துருக்காங்க கூட, வேறு வழி இல்லாமல். எல்லாருக்கூடயும் டேடி தான் அட்டாச்சுட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பிளாக்கி, ஒரு ஒயிட்டி அந்த மாதிரி போட்டிருக்கா. பிளாக்கி கூட இல்லை, ப்ரௌன் கலரில் இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, லைட்டாக வளர்ந்தா தான் தெரியும். போட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்க மாட்டாடி. இப்போ தான் போட்டா. ஸோ போட்டு ரொம்ப நேரம் ஆகலை. ஆனால் பிங்கி ஒரு 5 குட்டி போட்டு எல்லாமே இறந்துருச்சு. ஸோ இப்போது அதனால் ரொம்ப கவலையாக இருந்தோம். பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் போட்டு 2 குட்டி இப்போ தான் அவகிட்ட இருக்குது. ஈவினிங்லேருந்து ரொம்ப பெயின் அனுபவிச்சுட்டு இப்போ தான் படுத்திருக்கா. ரொம்ப டயர்டாக படுத்திருக்கா. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குட்டிங்க அவங்க அம்மா கிட்ட விடுற வரைக்கும் கத்திக்கிட்டே இருந்ததுங்க. இப்போ தான் சைலண்ட்டாக இருக்குது. பட்டு ரொம்ப அசந்து தூங்குற. ரொம்ப பெயினில் அழுதுட்டா, கதறிட்டா. மறக்காமல் கமெண்ட் பண்ண. பக்கம் பாருங்க, அது என்னன்னு தெரியல. ரொம்ப நாளாக வந்து கொஞ்ச நாளாக சரியாக இறங்கவே இருந்தில்ல பெட்டை விட்டு. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த கண்ணை வீங்கி போயிருக்கு. அது எதுக்குன்னே தெரியல. நல்லா தான் இருந்தா, எப்படி சடனாக அதுவும் அந்த இடத்துல அவங்க தொடுறாங்க பாருங்கள். எதுவும் பண்ணாத ரெடி, அப்புறம் வலிக்க போகுது. சடனாக என்னாச்சுன்னு தெரியல. அங்கே ரொம்ப வீக்கமாகிடுச்சு, பெயினில் இருக்கா. கடவுள்கிட்ட தான் ப்ரே பண்ணிகிட்ருக்கோம், எல்லாம் நல்லதே நடக்கணும்ன்ட்டு.